என்ன ப்ரோ கிராண்ட் கிளம்புறீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? துரு விக்ரம் வெரி துரு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே பேசுங்க, என்ன அமைதியாக இருக்கிறீங்க? மௌன விரதம். பசி மயக்கமோ? அல்சர் வந்துடும் ப்ரோ, அப்படிலாம் பண்ணாதீங்க. கரெக்ட் டைமிங் தான் சாப்பிடணும். ஹெல்த்து முக்கியம். டெசி என்னடா காணும் அதுக்குள்ள? டவர் கரோகா டவர் ஜியோ வந்து நம்ம வந்து ஜியோ இந்த ஃப்ரீ ஃபயர் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கெல்லி வாய்ஸ்லாம் கேட்டு எனக்கு வருஷ கணக்கு ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன வயசுக்கா? கெல்லி வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் டோனா வச்சிருமா? வச்சிடலாம், எனக்கு ஓகே தான். இன்னும் வரல. ஐயோ நான் இருக்கேன் அப்படின்னா பார்க்கும். வா சாபுத்திரி பண்ணலாம். இந்த தம்பியா ஜெல்லிஃபில்லாம் பின்னாடி பறக்குது. ஜெல்லி திமிங்கலமா? ஜெல்லிஃபிலா அதான் நினைக்கிறேன். ஜெல்லி ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்க, பின்னாடி என்னது எனக்கு தெரியலடா தம்பி. கடல் வாழ் உயிரினம் அது மட்டும் தெரியுது, மற்றபடி பேர்லாம் தெரியாது நம்மளுக்கு. இறால், பூச்சி மீன் கிடையாது, அது இறால். அதை பாருங்க ஒரு டைம் பார்த்ததுக்கு அப்புறம். தம்பி அதை பூச்சி மீன்லாம் சொல்லி இது பண்ணாதடா. இறால போய் அதை என்ன சொல்ற ஒரு நீ? அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுக்கா. நீ வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட ஓகேக்கா. என்ன காப்பாத்துங்க. ஒரு கொடிய மிருகம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தம்பி செத்து விட்டேன். இந்த பொண்ணு வந்து போடுதுடா என்ன இட்டாவாது. எனக்கு அது கில்லு முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு போட வருது. என்ன அடிச்சு போடுறது அந்த பொண்ணு தாங்க. சரி விட்டு கையாலே போட்டோம்ல. டோன்ட் வரி, ஐ காட் யூ. சரி அடே ஈக்குறாதா இன்னைக்கு தம்பி? பூச்சி என்ன பண்ணுதே? சண்டை பிடிச்சி கிடந்தது, அதான் இப்ப வந்து வீட்டுல ஈத்துட்டு போய் விட போறாங்க. எங்க ஆசிரமத்துலயா? காலில இருந்து உள்ள தேவாங்க மாதிரி நல்லா பருத்து தூங்கிச்சு. இப்போ நைட் ஆனா சோத்துக்கு அடிச்சுக்குது. இப்போ ஒரு நாய் கூட சோறு வச்சேன் அதுக்கு அப்பயே அடிச்சு. ஐயோ ஒன் டேப் தான் அடிச்சான். ஐயோ சூப்பரா அடிக்கிறான்ல. ஆப்போசிட் ஒரு டேப் தானே அடிச்சான், செம்மையா போடுறான். அவரு அவன் தானே எல்லாரையும் லாக் அவுட் பண்றான் போல. கீழே இருக்காங்க ப்ரோ. அவன் தான் ஒன் டேப் அடிக்கிறது, சூப்பரா அடிக்கிறான். ஐயோ செம்மையா விளாட்றான்டா. இவன் தான் அந்த லேடி வந்துட்டான். என்ன காய் 2-3 பொம்பளை மிஸ் காஜலா? மிஸ் ஆண்டி தானடா காஜல் நல்லா இருக்குது பேரு. இல்ல அவன் பொருள் எடுத்து அவனே அடிக்கிறதா நம்ம ஸ்டைல. நல்ல ஐடியா, பட் ஒர்க் அவுட் ஆகாது. நீ ஆண்டி அடிச்சு போதைக்கிற அவ்வளவுதான். முடிவு பண்ணிட்டேன், ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன். நானே பேசி கேட்க மாட்டேன். கீழே ரொம்ப முன்னே வச்சுட்டா. இந்த இது மேல பாறை மேல ஏறவே முடியல. அது இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி ஏறணும். காலைல ஒரு டைம் ஏறினா இங்கே வெயிட் பண்ணுங்க. போச்சு, பூமாலை வந்து விட்டது.
பூமழை பூமழை. கவலைப்படாதக்கா, அடிச்சுட்டு ஏறிடும். ஐயோ ஏறி அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் ஏற்றிட்டாங்க. நான் இந்த தடவை ஏன் கண்ணி எடுத்தேன் எனக்கே தெரில. கண்ணி எடுத்துருக்க வேணாம், எனக்கு அப்படியே தோணுச்சு. அவனுக்கு நான் தலையில பொட்டு வச்சிட்டேன் சொன்ன மாதிரி. அவனுக்கு வச்சுட்டான் சூப்பராக விளாட்றானுங்க ஆப்போசிட் டீமில். இந்த நம்ம விளாட்றோம் சூப்பராக, சூடு பறக்கிற மாரி விளாட்றோம். வா ஏட்டா லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கடா தம்பி. ஐயோ நினைச்சேன் நீ அதுதான் போடுவேன்னு. சரி விட்டு தள்ளு. சொல்லி இருந்தா நான் அடிச்சு விட்டுருப்பேனா. லாங் டிஸ்டன்ஸ் சரி விடு, இதுவே நல்லா தான் நம்மளுக்கு டேமேஜ் அதிகமாகும். இப்படியே நேராக போகிறோம், நேராக போய் ரைட்டு கட் பண்ணோம். கட் பண்ணா எனிமி 4 பேர் நிப்பாங்க. ஆளு ஒரு புல்லட். வணக்கம். ஒரு புல்லட் வாங்கிட்டு சாவறோம். ஃப்ரீ ஃபயர்ல இருந்து அப்படின்னு நிப்பானுங்க எனிமிங்க. போய் யாராதீங்க, பி சேஃப். டேமேஜ் வரும். பி சேஃப். பி சேஃப், வீர் சேஃப். இந்த பொம்பளை தானே என்ன அடிச்சுட்டு வச்சியாடா போட்டு போச்சுடா அந்த பொம்பளை. அந்த பொண்ணு செம்ம டேமேஜ்டா. ஐயோ அப்படியே தம்பி 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 போட்டுடா. ஐயோ லாக் அவுட் ஆயிட்டான். இல்லை அவர்கிட்ட வந்து காப்பாத்துங்க. அவனுக்கு டேமேஜ் தான். அவனுக்கு செம்ம டேமேஜ் இல்ல. மாப்பிள்ள கிங் ஏறி அடிக்கணும். என்ன இப்படி பண்றான்? அப்படிதான் ஓசி அடிக்கணும். போட்டு தாக்கு. அவனுக்கு ஓசிக்கல் பட்டம் கொடுக்க, அவார்டு கொடுக்க. தம்பி இப்பக்கு லாங் டிஸ்டன்ஸ் வேணா, இப்ப க்ளோஸ் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். அப்பதான் அவனை இறங்கி கொளுத்த முடியும். இங்கிருந்தா வாங்கி போடுறான் தம்பி. ஏறக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் பண்ணும். ஐய் சூப்பரு, என் கண்ணு எனக்கே வந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ கன்னு கொடுத்ததுக்கு. கென்னாக்கா கென்னு கென்னு கொடுத்ததுக்கு. கெல்லிய கொடுத்தாலே போதும். கெல்லி மை ஃபேவரட். பாய் எமோட் போடுவோம் பாய், விடு பாய். கெல்லி எப்பயுமே மை ஃபேவரட். ஐயா அந்த வண்டி பின்னாடி இருக்கானுங்கடா. என்ன நீங்க இத்தனை பேர் இருக்கிறப்ப என்ன மட்டும் அடிக்கிறது? ஐயோ எங்க தான் போறீங்க? இரா தம்பி வரேன். ஐயோ போட்டானுங்களா? விட மாட்டான்ட்டான். கில் எடுக்கறாங்க. அப்போ அத சிலந்தி பிடிச்சிக்கோ. விடு. எப்படி? மாஸ் தி மாஸ். மிஸ் டூ ஃபிங்கர் இஸ் ப்ரோ பிளேயர். இதெல்லாம் போடணும். இன்னொரு ரைட் சைடு. கப்போம் பிக்க லேடிஸ் பேக் அடிச்சிருக்கா. ஐயரா போய் பண்ணலாம். இருங்க ப்ரோ. என்னக்கா அவனை மோட்டிவேட் பண்ணி நீ அடிப்பேன்னு பார்த்தா பாவம் நம்ம டீம்மேட் ஒருத்தன் இது பண்றான், ரிவ்யூ பண்ணாம போய் கில்லு போட சொல்றான். அவன் என்ன தெரியுமா, நீ செத்து கடை ப்ரோ, உனக்கு என்ன ப்ரோ அப்படின்ட்டு என்ன விட்டு போறாங்க. அவன் சரிவிட அவங்க அது மாதிரி பண்றாங்க, நம்மளும் அது மாதிரி பண்ணக்கூடாது தம்பியா. உனக்கு என்ன வேணும் கேள்றா தம்பி. எல்லாம் பொறுக்கிட்டேன். ஐயோ ஐயோ கண்ணு, இந்த கண்ணெல்லாம் பார்த்தாலே என் கண்ணு அப்படியே 2 கண்ணு அப்படியே முண்டை கண்ணா ஆயிடுது. நாம ஒரே ஒரு கில்லு தான் அடிச்சிருக்கோம் 2 பேரும். கில்லு முக்கியமா பாயா தான் முக்கியம். என்னடா யாருமே மேல வரல, எல்லாம் கினி சூட்டு போட்டு பதுங்கி இருக்கானுங்க. கீழே இருக்கானுங்க தெரியுது. நீ அவனை எவனா கீழே போக சொன்னது? அந்த பொம்பளை நீ தயவு செஞ்சு அடிக்க, எனக்கு அது போதுங்க. அந்த பொம்பளை சாவர வரைக்கும் அடிச்சிச்சுக்க, மனசே கேட்கலங்க. ஐ என்ன இவ்வளோ டேமேஜ் அடிச்சு சாவல அவன். பக்கு ஃபயரான்னு எனக்கே தெரியல. செம்ம டேமேஜ் தெரியுமா, எப்படிதான் சாவாம இருக்கான்னு தெரியல. நான் இங்க சேஃபா தான் இருக்கேன், யாராச்சும் வந்து என்ன ரிவ்யூ பண்றதுன்னா பண்ணி விடுங்க.
போனா ரிவ்யூ பண்ணலாம். அடி ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ. அகண்ட பாதாளம் வேண்டாம் செத்துட்டேன். வீரமரணம் சங்கீதால் வீரமரணம் அடைந்தார். வடக்கு நண்பன் என்ன பண்றான்? ஆளே இல்லாத இடத்துல வர சுட்டு இருக்கிறான். கீழே தானே இருக்கான். இங்க பாருங்க ஆண்டி அடிச்சிட்டான். அந்த லேடி தாண்டா ஓவரா பண்ணிட்டேன்னு. லேடி யாரு? ஒர்க் எப்படி இன்னைக்கு மாசா இருந்துச்சா? ஒர்க் கொடுமையா போச்சுடா தம்பி.